ரெடினா ஆட்டம் க்ளோஸ், இல்ல நீ ஆளே க்ளோஸ். நேற்று மதகஜராஜா ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்குங்க. அதாவது டே 1 டே 2 டே 3 சரியான நம்பர் டபுள் மடங்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து காதலிக்க நேரமில்லை ஜெயம் ரவி அவர்களோட திரைப்படம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் இன்னும் சில படங்கள் முக்கியமாக நேற்றே வந்து நேசிப்பாயா தருணம் அப்படிங்கிற படங்களும் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்புறம் தெலுங்குல 2 படம் வந்து வேற லெவலில் கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு. ஒன்று வந்து டாக்கு மகாராஜ் பாலகிருஷ்ணா படம், இன்னொன்று வந்து வெங்கடேஷ் அவர்களோட திரைப்படம் சங்கராந்திக்கு வஸ்துனம் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் நேற்று டே 1 ஒரு சரியான நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் சில படங்களோட வசூலையும் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வணங்கான் படத்தோட வசூல், அப்புறம் வந்து வணங்கான் கூடவே வந்த கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அப்புறம் இது இல்லாமல் இன்னைக்கு ஜனவரி 15ஆம் தேதி ஆன் திஸ் டேல ரிலீஸ் ஆன படங்களில் 3 படம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து 33 இயர்ஸ் ஆஃப் சின்ன கவுண்டர், இன்னொன்று வந்து 29 இயர்ஸ் ஆஃப் உள்ளத்தை அளித்தா, 14 இயர்ஸ் ஆஃப் காவலணி. இந்த 3 படங்களோட வசூல், ஷேர், வெர்டிக்ட் எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் ப்ளூ தக்காளி குயிஸில் நம்ம வந்து ஃப்ரேம் வைக்கல. நேற்று வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருந்தது. என்னென்னா 4 படத்தை ஸ்க்ரீனில் வச்சு இதோட ஒரே ஒரு காமன் திங் என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக அது என்ன கேள்வி, என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன், அதை பாருங்கள். ஸோ இந்த 4 படங்களோட ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 படத்தோட டேரக்டரும் ஹீரோவும் ஒரே ஆட்கள் தான். அதாவது அந்த படத்தோட டேரக்டர் தான் அந்த படத்தோட ஹீரோ, அந்த படத்தோட ஹீரோ தான் அந்த படத்தோட டேரக்டர். ஸோ இதுதான் காமன் திங் இந்த 4 படங்களுக்கும். ஸோ அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் முகமது ஷேக் அப்படிங்கிறவர், கோபி த அல்டிமேட், அஸ்லான் லான், அப்புறம் சஞ்சின் தேவராஜ், யூசர் ராஜேஷன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விஷயமும் நான் சொல்ல போகிறேன். அது இதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி பாக்ஸ் ஆஃபீஸில் சொன்னதும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. இதுதான் முதல் முறையாக நடக்க போகுது. ஸோ அது பாருங்கள், அதுக்கு ஃபுல் வீடியோவை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் நம்ம கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம். முதலாக வந்து ஃபத்தே அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படம் டே 5 இந்தியாவில் வந்து 1,95,00,000, வேர்ல்டு வைடு 2,15,00,000. இந்தியாவில் டோட்டலாக 10,26,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 11,20,00,000, 28 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் மார்க்கோர் திரைப்படத்தோட டே 26 கேரளாவில் 15 லட்சம், வேர்ல்டு வைடு 60 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 42,35,00,000, வேர்ல்டு வைடு 104,25,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 26 நாளில். ரெக்கா சித்திரம் நேற்று வந்து ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. டே 6 கேரளாவில் 2 கோடி, வேர்ல்டு வைடு 3,85,00,000. ஸோ டோட்டலாக கேரளாவில் 16 கோடியோ, வேர்ல்டு வைடு 33,05,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் புஷ்பா 2 திரைப்படத்தோட டே 41 இந்தியாவில் வந்து 1,85,00,000, வேர்ல்டு வைடு 2 கோடி. ஸோ 1,474 கோடியே 17 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 1,771 கோடியே 1 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதுதாங்க, அதான் அதிரி புத்திரி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான். அப்புறம் டாக்கு மகாராஜ் நேற்று வந்து எந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 3 ஆந்திரா தெலுங்கானாவில் 13,65,00,000, தமிழ்நாட்டில் 14 லட்சம், கர்நாடகாவில் 1,25,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்சம், ஓவர்சீஸில் 2,85,00,000, வேர்ல்டு வைடு 18,09,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 3. ஸோ டோட்டலாக இந்த படம் வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் 57,95,00,000, தமிழ்நாட்டில் 49 லட்சம், கர்நாடகாவில் 5,70,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 63 லட்சம், ஓவர்சீஸில் 19,70,00,000, வேர்ல்டு வைடு 84,47,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 3 நாளில் சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் வெங்கடேஷ் அவர்களோட சங்கராந்திக்கு வஸ்துனம் அப்படிங்கிற படம் டே 1 ஒரு சரியான நம்பர் வந்திருக்குங்க. ஆந்திரா தெலுங்கானாவில் 22,45,00,000, தமிழ்நாட்டில் 48 லட்சம், கர்நாடகாவில் 2,65,00,000. இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் வந்து 55 லட்சம், ஓவர்சீஸில் 9,10,00,000, வேர்ல்டு வைடு 35,23,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 1 80 கோடி இந்த படத்தோட பட்ஜெட், 43 கோடி தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. அதாவது முதல் நாளே இந்த படம் ஒரு பெரிய ஷேரை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40-45% கிட்ட இந்த படத்துக்கு வந்து ஷேர் வந்திருக்குங்க டே 1லேயே. ஸோ இந்த படத்துக்கு அஃபிஷியலாக 45 crore அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பரும் வந்திருக்கு. ஸோ ட்ரேட் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 35 கோடி கிட்ட இருக்குது.
அப்புறம் கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட டே 5 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 6 கோடி 50 லட்சம், தமிழ்நாட்டில் 1 கோடி 15 லட்சம், கர்நாடகாவில் 85 லட்சம், கேரளாவில் 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடி 65 லட்சம். டோட்டலாக இந்தியாவில் இந்த படம் 12 கோடி 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு 13 கோடியே 10 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு நேற்று 5வது நாள். ஸோ டோட்டலாக இந்த படம் 74 கோடியே 95 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், தமிழ்நாட்டில் 7 கோடியே 93 லட்சம், கர்நாடகாவில் 9 கோடியே 58 லட்சம், கேரளாவில் 90 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 34 கோடியே 95 லட்சம். இந்தியாவில் டோட்டலாக இந்த படம் இதுவரையும் 128 கோடியே 31 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ஒரு 42 கோடியே 28 லட்சம், வேர்ல்டு வைடு 170 கோடியே 59 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த 5 நாளில். ஸோ இன்னமும் டே 1 கலெக்ஷனே இந்த படம் எடுக்கலைங்க ட்ரேட் நம்பரில் கூட. ஸோ அந்தளவுக்கு டே 1 கலெக்ஷன் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு எப்போ நம்மளுக்கு வரப்போகுதுன்னு தெரில. ஸோ அப்புறம் தமிழ் படங்களில் மெட்ராஸ்காரன் திரைப்படம் டே 5 தமிழ்நாட்டில் 8 லட்சம், வேர்ல்டு வைடு 12 லட்சம். ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலாக 1 கோடியே 49 லட்சமும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 3 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் வணங்கான் திரைப்படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1 கோடியே 25 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 50 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் இந்த படம் 5 கோடியே 39 லட்சமும், வேர்ல்டு வைடு 6 கோடியே 19 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு வணங்கான் திரைப்படம் 5 நாளில். அப்புறம் நேற்று ரிலீஸ் ஆன தருணம் திரைப்படத்தோட டே 1 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 4 லட்சம், வேர்ல்டு வைடு 5 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி, ஒரு சுமாரான வசூல் தான் வந்திருக்கு. நேசிப்பாயா 31 லட்சம் இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் டே 1 கலெக்ட் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 35 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 60 கோடி. 6 கோடியாக தான் நீ 60 கோடின்னு சொல்கிறியா அப்படின்னு உங்களில் சில பேர் கேட்கலாம். 60 கோடி தான் இந்த படத்தோட பட்ஜெட். ஆக்சுவலாக பெரிய பட்ஜெட்டில் தான் இவரை வந்து சினிமாவில் வந்து ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் காதலிக்க நேரம் இல்லை. ஆக்சுவலாக இந்த படத்துக்குமே ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு, நல்லா இருக்குது ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயம் ரவி அவர்களோட நடிப்பை பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க. ஆனாலுமே டே 1 கலெக்ஷன் கொஞ்சம் சுமாராக தான் வந்திருக்கு. டே 1 தமிழ்நாட்டில் 2 கோடியே 85 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 20 லட்சம். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இவரோட பட்ஜெட் 25 கோடி 30 கோடி 38 கோடி 28 கோடி அந்த மாதிரி இல்லை, 21 கோடிக்குள்ளே தான் இந்த படம் வந்து பட்ஜெட் எடுக்கப்பட்டிருக்கு காதலிக்க நேரம் இல்லை. ஸோ டே 1 ஒரு சுமாரான கலெக்ஷன் தான் வந்திருக்கு. எப்படி வர போக எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அப்புறம் மதகஜராஜா திரைப்படத்தோட டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 7 கோடியே 10 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்காங்க. டே 1 டே 2 ரெண்டுத்தையும் சேர்த்து கலெக்ஷன் போட்டால் கூட இந்த நம்பரோட கம்மியாக தான் வரும்னு நான் நினைக்கிறேன். அதாவது பெரிய ஜம்புங்க, அப்படியே அடித்து பெரிய டபுள் ஜம்ப்பாக பண்ணிடுச்சு. அந்த மேரியோவில் டபுள் பட்டன் அமுக்குனா டபுள் ஜம்ப் ஆகும்லாம், அந்த மாதிரி டபுள் ஜம்ப் ஆகிடுச்சு. கர்நாடகாவில் 50 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்சம், ஓவர்சீஸில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு 8 கோடியே 45 லட்சம் இந்த படம் வந்து டே 3 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலாக 13 கோடியே 95 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 65 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 45 லட்சம், வேர்ல்டு வைடு 18 கோடியே 30 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு சரியான ஷேர் வந்திருக்கு, நல்ல கலெக்ஷன் இந்த 3 நாளில். ஸோ எவ்வளோ நாள் போகுது, இன்னும் லாங் ரன் போகுதா? ஏன்னா மக்கள் இதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, ரிவ்யூவர்ஸ்லாம் விட்டுருங்க, மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி தான். அந்த விதத்தில் மதகஜராஜா இந்த வருஷத்தில் ஒரு முதல் வெற்றி அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் சர்ப்ரைஸாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ சர்ப்ரைஸாக என்னென்னா, நேற்று வந்து ஜெயிலர் 2ஓட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதை தேட்டரில் ஸ்க்ரீனிங் பண்ணாங்க. அது உங்களை எத்தனை பேர் தெரியும்னு எனக்கு தெரியல. தேட்டரில் ஸ்க்ரீனிங் பண்ணாங்க. இங்கே மட்டும் இல்லை, நார்த் இந்தியாவில் கூட சில தேட்டர்ஸில் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோவை தேட்டரில் டிக்கெட்டு போட்டு விற்றுருக்காங்க. அதுக்கு ஒரு 4 லட்சம் கிட்ட இந்தியா முழுக்க இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, 4 லட்சம் இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவுக்கு தேட்டரிக்கல் கலெக்ஷன் வந்திருக்கு. முதல் முறையாக நான் நம்ம சேனலில் சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக இந்த பொங்கலுக்கு இன்றைக்கி ஆன் திஸ் டேல ரிலீஸ் ஆன 3 படங்கள் சின்ன கவுண்டர், அப்புறம் உள்ளத்தை அளித்தா, கடைசியாக வந்து காவலன். இதில் வந்து நம்ம முதல்ல சின்ன கவுண்டரை பார்த்துருவோம். சின்ன கவுண்டர் 1992ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை வாரி குவிச்ச ஒரு படம். அதாவது அதுக்கு முன்னாடி தான் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம் நடித்து, ஆஹா வேறு லெவல் ஆக்ஷன், இனிமேல் கேப்டன் ஃபுல்லாக ஆக்ஷனில் தான் இறங்க போகிறாருன்னு பார்த்தா இப்படி சின்ன கவுண்டர் மாதிரி ஒரு படம் வந்தது. அப்படியே மைல்டாக மியூசிக்கு, அவரை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடுற மாதிரி ஒரு ரோலில் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் இசை, அதாவது பாடல்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லா பாட்டுமே வேறு லெவலில் ஹிட்டு. முக்கியமாக அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவரே அப்படிங்கிற அந்த பாட்டெலாம் அப்படியே பாட்டை பார்க்கும்போதே, ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மனுஷரை இப்படி பண்ணுறீங்களாடான்னு நம்மளுக்குலாம் கோவம் வரும், கண்ணில் கண்ணீரே வரும். அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு. ஸோ பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 1 கோடியே 20 லட்சம் அப்ராக்சிமேட்டாக.
பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 9,75,00,000 ஷேராக வந்திருக்குது 5,85,00,000. சரியான பிளாக் பஸ்டர். இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அடுத்ததாக உள்ளத்தை அள்ளித்தா அப்படின்னா சுந்தர் சியை இன்றைக்கி வரையும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்ல, இப்போ எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரி தான் அப்பயும். அந்த சமயத்தில் என்னென்னா இது ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டராக மாறிச்சு. இப்போ எப்படி நம்ம வந்து சந்தானம் இப்போ வந்து செகண்ட் ஹீரோவாக நிறையா படங்களில் வந்தார், அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த மாதிரி தான் கவுண்டமணியா அந்த சமயத்தில் செகண்ட் ஹீரோவாகவே அதில் வந்திருப்பார். கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாக அவ்வளோ காமெடி, சிரித்து வயிறு புண்ணாயிடும். அதுக்கப்புறம் ஒரு 50-60 படத்தில் ட்ரை பண்ணியிருப்பாங்க. என்னென்னா காமெடியான செகண்ட் ஹீரோவாக போட்டு ஹீரோ வந்து கூடவே ட்ராவல் ஆகிற மாதிரி, சும்மா தனி போர்ஷன்லாம் இருக்காது, கூடவே ட்ராவல் ஆகிற மாதிரி அப்படி இருக்கும். ஃபுல் காமெடி. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான படங்கள் வந்தது. இதை வந்து ஒரு முக்கியமான ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னே சொல்லலாம். உள்ளத்தை அளித்தா பட்ஜெட் 1,25,00,000, தமிழ்நாட்டில் மட்டும் 4,50,00,000, வேர்ல்டு வைடு 5 கோடி, 2.25 கோடி ஷேர் வந்திருக்கு. சரியான பிளாக் பஸ்டர். இந்த படம் நீங்கள் எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அடுத்ததாக காவலன் 2011ஆம் ஆண்டு வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய கம்பேக்காகவே இருந்தது. இந்த படம் தமிழ்நாட்டில் 32,50,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 65,00,000, கேரளாவில் 4,50,00,000, கர்நாடகாவில் 1,35,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 50,00,000, ஓவர்சீஸில் 15 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 54,85,00,000. பட்ஜெட் 30 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 22.5 கோடிக்கு போயிருக்கு. 28.5 கோடி இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. அப்ராக்சிமேட்டாக ஒரு சரியான சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும். முக்கியமாக வடிவேல் காமெடி இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டை மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.